லூப்னா என்ன? Program running until the condition is false. Okay, correct. Repeated work. Okay. சரி, லூப் அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகே, சரி. லூப் அப்படின்னா என்னங்கிறத ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளோட சொல்லிடலாம். சரியா? இப்போ வந்துட்டு நீங்க ஸ்கூல் படிச்சிருப்பீங்க கரெக்டா? ஸ்கூல் படிக்கும்போது ஓகே, ஸ்கூல் படிக்கும்போது நீங்க வந்துட்டு சப்போஸ் ஸ்கூலுக்கு லேட்டா போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, நான் ஸ்கூல் படிக்கும்போது சொல்றேன். ஓகேவா? நான் ஸ்கூல் படிக்கும்போது சப்போஸ் நான் ஸ்கூலுக்கு லேட்டா போறேன். ஓகேவா? பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது மாதிரி போறேன் அப்படின்னா பிடி சார் வந்துட்டு வெளியே நிற்பாரு. சரியா? பிடி சார் வந்துட்டு வெளியே நின்று என்ன பண்ணுவாரு? அவர் வந்துட்டு ஓகே, நீங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு லேட்டா வந்திருக்கீங்க. ஸோ நீங்க வந்துட்டு இந்த கிரவுண்டை வந்துட்டு ஒரு 5 டைம் சுத்துங்க. ஓகேவா? 5 டைம் அந்த கிரவுண்டை சுத்திட்டு நீங்க வந்துட்டு திருப்பி என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரிப்போர்ட் பண்ணிட்டு கிளாஸ்க்குள்ள போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி. இப்ப நான் வந்துட்டு என்ன பண்ணணும்? டைரக்டா கிரவுண்டுக்கு போகணும். கிரவுண்டுக்கு போயிட்டு அந்த கிரவுண்ட ஒரு 5 டைம் சுத்தணும். ஓகேவா? ஒரு கிரவுண்ட வந்துட்டு ஒரு டைம் சுத்தணும்னா ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? 2வது டைம் சுத்தும்போது 2. ஓகேவா? 5 டைம். ஓகேவா? அந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? அவர் எனக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காரு? 5 டைம் இந்த கிரவுண்ட சுத்தணும்னு சொல்லியிருக்காரு. சரியா? அந்த 5 டைம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு அப்படின்னா நான் வந்துட்டு அவர்ட்ட போவேன். ரிப்போர்ட் பண்ணிட்டு நான் கிளாஸுக்கு போயிருவேன். சரியா? எனக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் நான் ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு லூப்பிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் திரும்பி திரும்பி நடக்குது அப்படின்னா. சரியா? சரி. இப்ப அதுவே வந்துட்டு நம்ம கான்செப்ட் ஓரியன்டடா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் கொடுப்போம். அந்த கண்டிஷன் வந்துட்டு ஒரு எக்ஸிட் கண்டிஷன் இருக்கும். ஓகேவா? அந்த லூப் எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த லூப்பை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? உதாரணத்துக்கு நம்ம பிடி சார் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு? நீ வந்துட்டு 5 டைம் கிரவுண்ட வந்துட்டு ரவுண்ட் அடிச்சிட்ட அப்படின்னா நீ வந்துட்டு கிளாஸுக்கு போய்க்கலாம். ஓகேவா? அந்த லூப் வந்துட்டு நீ எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ அதே மாதிரி லூப்பிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 விஷயம் இருக்கு. ஓகேவா? எல்லா லூப்பிங்ல எந்த ஒரு லூப்பா இருந்தாலும் சரி மொத்தம் 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன். இனிஷியலைசேஷன். செகண்ட் ஒன் வந்துட்டு இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். தேர்ட் ஒன் வந்துட்டு எக்ஸிட் கண்டிஷன். எக்ஸிட் கண்டிஷன். சரியா? மொத்தம் 3 விஷயம் இருக்கு. எல்லா லூப்புக்கும் இது காமன். ஓகேவா? நீங்க எந்த லூப் எடுத்தாலும் இது காமன் தான். ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லூப் வந்துட்டு ஒன்னு இன்கிரிமெண்ட் ஆகும் இல்லைன்னா டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதாவது அடுத்தடுத்த கண்டிஷனுக்கு செக் பண்ணி பார்க்கும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? ஒரு லூப் ரன் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா எந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? லூப்ல மொத்தம் 3 விதம் இருக்கு. ஓகேவா? லூப்ல மொத்தம் 3 விதம் இருக்கு. ஃபார், வைல், டு வைல். ஓகேவா? ஃபார், வைல், டு வைல். மொத்தம் 3 விஷயம் இருக்கு. 3 விஷயத்துக்குமே இது எல்லாமே காமன் தான். ஓகேவா? 3 விஷயத்துக்குமே இந்த இன்கிரிமெண்டேஷன் வரும், சாரி இனிஷியலைசேஷன் வரும், இன்கிரிமெண்டேஷன் வரும், அப்புறம் எக்ஸிட் கண்டிஷன் வரும். ஓகேவா? எல்லா லூப்புக்கும் இது காமன். சரியா? சரி. ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்னா என்னன்னு பார்த்துடலாம். ஃபார் லூப்புங்கிறது ஃபாருங்கிற அந்த கீவேர்டு இருக்கும். கீவேர்டுக்குள்ள ஒரு கண்டிஷன் வரும். சரியா? கீவேர்டுக்குள்ள ஒரு கண்டிஷன் பிளாக் மாதிரி. சரியா? ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணுவோம். எங்க இருந்து இந்த லூப் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். சரி. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த லூப் வந்துட்டு ஒரு 1ல இருந்து 0ல இருந்து எனக்கு ஒரு 5 வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். சரியா? 0ல இருந்து எனக்கு 5 வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். So அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? அதுக்கு வந்துட்டு i அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வாங்கிக்கிறேன். லெட் i ஈக்குவல்ஸ் 0 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். சரியா? இது வந்துட்டு இனிஷியலைசேஷன். ஓகேவா? லெட் i ஈக்குவல்ஸ் 0ன்னு கொடுத்தேன்னா இது வந்துட்டு இனிஷியலைசேஷன். ஓகேவா?
ஒரு செமிகோலன் போட்டுக்கிறேன். செமிகோலன் போட்டு நெக்ஸ்ட் கண்டிஷனை செப்பரேட் பண்றேன். ஓகேவா? செகண்ட் கண்டிஷன் வந்துட்டு ஃபார் லூப்ல எக்ஸிட் கண்டிஷன். ஓகேவா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இந்த லூப் வந்துட்டு எக்ஸிட் ஆயிரலாம் அப்படிங்கிறத சொல்லணும். நான் எது வரைக்கும் ரன் பண்ணணும்னு சொன்னேன்? 5 வரைக்கும் ரன் பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டா? அப்ப எனக்கு என்ன ஆகணும்? I less than or equal to 5. ஓகேவா? ஓகேவா? ஸோ I வந்துட்டு 5க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லூப் வந்துட்டு எக்ஸிட் ஆயிரலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? 5க்கு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா இந்த கண்டிஷன் எக்ஸிட் ஆயிருங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் I பிளஸ் பிளஸ் கொடுக்குறேன். ஓகேவா? நான் வந்துட்டு என்ன பண்றேன்? 0 இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அடுத்து 1க்கு போகணும், 2 போகணும், 3 போகணும், 4 போகணும், 5 போகணும். ஓகேவா? அதனால நான் வந்துட்டு இன்கிரிமெண்டேஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? I பிளஸ் பிளஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன ஆகணும்? எனக்கு வந்து அந்த நம்பர் பிரிண்ட் அவுட் ஆகணும்னு சொன்னேன். ஓகேவா? அப்ப எதுல அந்த நம்பர் மாறிக்கிட்டே இருக்கு? இந்த ஐங்கிற வேரியபிள்ல தான் இந்த நம்பர் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் 0 வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 ஆகும். அப்புறம் 2 ஆகும், 3 ஆகும், 4 ஆகும். அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிரும், எண்ட் ஆயிரும். சரியா? இப்போ நான் அதுக்கு என்ன பண்ண போறேன்? அந்த கன்சோல் டாட் லாக் போட்டு அந்த விஷயத்த பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். கன்சோல் டாட் லாக் கன்சோல் டாட் லாக் போட்டுக்கிறேன். லாக் போட்டு இந்த ஐங்கிற வேல்யூ பிரிண்ட் பண்றேன். சரியா? இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். நோடு லூப் ஸ்டார்ட் சேஸ். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 ரன் ஆயிருக்கு. 1 2 3 4 5. ஓகேவா? இங்க நான் வந்துட்டு லெஸ் தேன் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தனால 5 வரைக்கும் ரன் ஆயிருக்கு. சப்போஸ் லெஸ் தேன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 5க்கு கம்மியா அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? 5 கம்மியானா 4ஓடவே ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? ஈக்குவல் டு கொடுத்தனால தான் 5 பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு 3 விஷயம். ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸிட் கண்டிஷன். தேர்ட் வந்துட்டு இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஓகேவா? ஒன்னு இன்கிரிமெண்ட் பண்ணலாம், இல்லாட்டினா வந்துட்டு டிக்ரிமெண்ட் பண்ணலாம். சரியா? இது வந்துட்டு ஃபார். ஓகேவா? செகண்ட் வந்துட்டு வைல் லூப். வைல் லூப்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகேவா, இந்த வைல் லூப்புக்கு மேல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா நான் வந்துட்டு லெட் இங்கே வந்துட்டு I ஈக்குவல் 0 அப்படிங்கறத கொடுத்துருவேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு இனிஷியலைசேஷன். வைலுக்கு மேலேயே இனிஷியலைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வைல் வந்துட்டு வைலுக்கு வந்து நான் ஒரு கண்டிஷன் கொடுப்பேன், எக்ஸிட் கண்டிஷன். ஓகேவா? இது வரைக்கும் ரன் ஆகணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன். I லெஸ் தேன் ஈக்குவல்ஸ் 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? 10 வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள என்ன நடக்கணும்? ஓகேவா? உள்ளுக்குள்ள என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகேவா? என்ன நடக்கணும்? எனக்கு வந்துட்டு இந்த ஐயோட வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் ஆகணும். கன்சோல் டாட் லாக் ஐங்கிற வேல்யூ பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? எனக்கு வந்துட்டு இந்த லூப் வந்துட்டு இன்கிரிமெண்ட் ஆகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 0ல இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ள வரும். 0ங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இங்க இன்கிரிமெண்ட் கொடுத்தாதான் எனக்கு வந்துட்டு அடுத்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். சரியா? அதாவது ஐயோட வேல்யூ 1ஆ மாறிடும். இங்க 1ஆ மாறிட்டு திருப்பி 1 வரும். 1 வந்துட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணும். 1ங்கிறது பிரிண்ட் ஆகும். அப்புறம் திருப்பி 2ஆ மாறும். இந்த மாதிரி வந்துட்டு மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். சரியா? சரி. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா எனக்கு 0ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. 0ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆயிருச்சு. சரியா? இப்போ நான் வந்துட்டு லெஸ் தேன் ஈக்குவல் டு கொடுக்கல, லெஸ் தேன் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 9ஓட ஸ்டாப் ஆயிரும். பாத்தீங்களா? 9ஓட ஸ்டாப் ஆயிடுச்சா? இந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோட லூப்பை நான் ரன் பண்ணி பார்த்துக்குவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிஷியலைசேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றோங்கிற வேல்யூ, செகண்ட் வந்துட்டு இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், தேர்ட் வந்துட்டு ஒரு எக்ஸிட் கண்டிஷன், எந்த இடத்துல இது ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸிட் கண்டிஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லூப் வந்துட்டு டூ வைல். ஓகேவா? டூ வைல். டூ வைல்ங்கிறது வந்துட்டு டூ அண்ட் வைல். ஓகேவா? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணீங்கன்னா அதுதான் வந்துட்டு டூ வைல். ஓகேவா? இங்க வந்துட்டு ஒரு கீவேர்ட் இருக்கா? இங்க வந்துட்டு ஒரு கீவேர்ட் இருக்கு. இங்க வந்துட்டு ரெண்டு கீவேர்ட் இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு டூ வைலுங்கிறது. சரி, டூக்குள்ள என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்க கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு வைல் அப்படிங்கிறத இங்க கொடுத்துடணும். ஓகேவா? வைல்ங்கிறது இங்க கொடுத்துடணும். ஒரு நிமிஷம்.
ஓகே. சரி. டூல என்ன பண்ணணும், ஒயில்ல என்ன பண்ணணும்? ஓகேவா? இங்க ஒயில்ல வந்துட்டு என்ன வரும்? எனக்கு வந்துட்டு ஒரு எக்ஸிட் கண்டிஷன் வரும். ஓகேவா? ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதே மாதிரி தான். ஓகேவா? இங்க நான் இதை வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்றேன். ஓகேவா? சொன்ன மாதிரி மூணு விஷயம். இனிஷியலைசேஷன், இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், எக்ஸிட் கண்டிஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க என்ன பண்றேன்? இங்க வந்துட்டு என்ன நடக்கணும்? ஓகேவா? டூல என்ன பண்ணுங்கிறத நான் சொல்றேன். இங்க வந்துட்டு கன்சோல் டாட் லாக்ல நான் வந்துட்டு இந்த ஐயை பிரிண்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஐயை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? ஐயை வந்துட்டு இன்கிரிமெண்ட் பண்ண சொல்றேன். ஓகேவா? ஐ இன்கிரிமெண்ட் பண்ண சொல்றேன். இது எப்ப ஸ்டாப் ஆகணும்? ஒயில்ல வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் எப்ப ஸ்டாப் ஆகணுங்கிறத கொடுக்கணும். ஐ லெஸ் தேன் ஈக்குவல்ஸ் 5 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரியா? லெஸ் தேன் ஈக்குவல்ஸ் 5ங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்? 0ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒன்ஸ் ரன் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு 0ங்கிறது இங்க பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் ஆகும். பாருங்க கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? கண்டிஷன் செக் பண்ணி பார்த்துட்டு இல்ல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே போயிடும். ஓகேவா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் திரும்பி திரும்பி ரன் ஆகும். அவ்வளவுதான். நான் திருப்பி இதை ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 0ல இருந்து 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி. சரி. இப்போ வந்துட்டு உங்க எல்லாத்துட்டையும் இந்த கேள்வி வரலாம். என்ன கேள்வி வரும்? எல்லா இடத்துலயும் ஒரே விஷயத்தை தான் பண்றோம். ஏன் 3 லூப்? கரெக்டா? எல்லா இடத்துலயும் நம்ம ஒரு விஷயம் தான் பண்றோம். எதுக்காக 3 லூப்? எதுக்காக 3 லூப்? சொல்லுங்க. ஃபார், ஒயில், டூ ஒயில். எல்லா இடத்துலயும் நம்ம ஒரே விஷயம் தானே பண்றோம். மூணுத்துலயும் நம்ம அந்த மூணுத்துலயும் வந்துட்டு இனிஷியலைஸ் ஆகுது. மூணுத்துலயும் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆகுது. மூணுத்துலயும் ஒரு எக்ஸிட் கண்டிஷன் இருக்கு. எதுக்காக 3 லூப்? ஒரே லூப்லயே கொடுத்துட்டு போயிருக்கலாமே. மூணுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? என் கொஸ்டின் வந்துட்டு 3 லூப் இருக்கு. இந்த 3 லூப்புக்கு என்ன டிஃபரன்ஸ்? எதுக்காக நமக்கு நம்ம 3 லூப் யூஸ் பண்றோம்? ஆன்சர் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சேட் பாக்ஸ்ல கொடுங்க. ஒயில் லூப் நாட் ரிப்பீட் நம்பரா? புரியலையே சஃபானா. என்ன சொல்றீங்கன்னு புரியல எனக்கு எக்ஸாக்டா. ஒயில் லூப் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருந்தாலும் ஒயில் பாடி ஒன் டைம் எக்ஸிகியூஷன் ஆகும். ஓகே. சரி ஓகே. சரி மொதல் விஷயம் ஒயில் number of repeating is not in while loop. Number of repeating is not in while loop இருக்கு. அதான் எக்ஸிட் கண்டிஷன் கொடுத்துருக்கோமே நம்ம while loopல. அதான் இருக்கு. இது 10 வரைக்கும் ரன் ஆகணும்னு நான் சொல்லியிருக்கேனே. நம்பர் ஆஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா அதுல 3 வந்துட்டு அது ப்ராப்பரா இருக்கும். இருந்தால் தான் நம்ம ரன் பண்ண முடியும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபார். ஃபார் எதுக்கு யூஸ் பண்றோம்? while எதுக்கு யூஸ் பண்றோம்? சரி. நம்ம லூப் வந்துட்டு எத்தனை டைம் ரன் ஆகுதுன்னு நமக்கு ஐடியா இருக்கு. ஓகேவா? எனக்கு வந்துட்டு இந்த லூப் வந்துட்டு ஒரு 10 டைம் அப்படி ரன் ஆகணும். இல்ல வந்துட்டு 15 டைம் ரன் ஆகணும், 20 டைம் ரன் ஆகணும், 25 டைம் ரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டெஃபினேட்டிவ் நம்பர். ஓகேவா? டெஃபினேட்டிவ் நம்பர். அந்த நம்பர் என்கிட்ட இருக்கு. இந்த லூப் ரன் ஆகிருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இஃப் இட் ஹேஸ் அ டெஃபினேட்டிவ் நம்பர் ஆஃப் லூப்ஸ், நீங்க உங்களுக்கு வந்துட்டு அந்த
லூப் இந்த இத்தனை டைம் தான் லூப் ரன் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்க எனக்கு வந்துட்டு 10 டைம் தான் ரன் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அதனால நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பேஸ்ட் ஆன் இங்க நம்ம வந்துட்டு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடல. நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே கண்டிஷன் தான் போட்டிருக்கோம். ஓகேவா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஃபார் லூப் வந்து நீங்க எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் இந்த லூப் ரன் ஆகுங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஓகேவா? இப்ப 20 டைம் அந்த கவுண்டபிள் அந்த கவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? டெஃபினேட்டிவ் டெஃபினேட்டிவ் சரியா? சரி. இப்ப அதுவே வந்துட்டு எனக்கு அந்த நம்பரே தெரியல. எனக்கு வந்துட்டு எப்ப 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 இது ரன் ஆகும், எப்ப இது ஸ்டாப் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? அந்த லூப் வந்துட்டு எப்ப ஸ்டாப் ஆகுங்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது அப்படின்னா, நான் வந்துட்டு ஒயில் லூப் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இன்டெஃபினிட்டிவ். ஓகேவா? அந்த லூப் வந்துட்டு எத்தனை டைம் ரன் ஆகும், எப்படி ஸ்டாப் ஆகுங்கிற ஐடியா எனக்கு இல்ல அப்படின்னா, ஓகேவா? அந்த இடத்துல வந்துட்டு நான் ஒயில் லூப் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? டூ ஒயில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க எனக்கு வந்துட்டு ஒயில் லூப்ப பொறுத்தவரைக்கும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா தான் எனக்கு உள்ளேயே வரும். சரியா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா தான் எனக்கு உள்ளேயே வரும். சப்போஸ் நான் இங்க 10 குடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ் ஆயிரும். எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. கரெக்ட்டா? ஆனா டூ ஒயில பொறுத்தவரைக்கும், இங்க எனக்கு கண்டிஷன் வந்துட்டு கடைசியில செக் ஆகுது. ஓகேவா? இந்த ஒரு டைம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்துட்டு இது எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம், எனக்கு இந்த கண்டிஷன் வந்துட்டு செக் ஆகுது. எக்ஸிட் கண்டிஷன் செக் ஆகுது. அப்பன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆவது இந்த லூப் ரன் ஆகணும். ஓகேவா? டூவும் ஒயிலும் சிமிலர் தான். ஓகேவா? டூவும் ஒயிலும் சிமிலர் தான். ஆனா வந்துட்டு டூ ஒயில பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஓகேவா? அந்த லூப் என்டர் ஆயிடுச்சுன்னா, அட்லீஸ்ட் ஒன்ஸ் ரன் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கு இருக்க டிஃபரன்ஸ். ஓகேவா? இதுவும் வந்துட்டு இன்டெஃபினிட்டிவ் தான். ஓகேவா? இதுவுமே வந்துட்டு இன்டெஃபினிட்டிவ் தான். பட் பட் என்னது? அட்லீஸ்ட் ஒன்ஸ் ரன் ஆகும். ஓகேவா? அட்லீஸ்ட் ஒன்ஸ் ரன் ஆகும். ஓகேவா? பட் ரன்ஸ் ரன்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஓகேவா? சரி. ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு லூப்பிங் கவுண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். நமக்கு அந்த லூப்பிங் கவுண்டே தெரியல. எவ்வளவு கவுண்ட் வரும்னே தெரியல. ஐடியாவே இல்ல. அது ரன் ஆகுறதுக்கு அந்த எக்ஸிட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுக்கு அது ரன் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ டூ ஒயிலுங்கிறதும் அதாவது டூ ஒயிலும் ஒயிலும் சிமிலர் தான். பட் இந்த லூப் வந்துட்டு அந்த எக்ஸிட் கண்டிஷன் செக் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டைம் அட்லீஸ்ட் ரன் ஆகணும் அப்படின்னா ஓகேவா? டூ வந்துட்டு ஒன்ஸ் ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு டூ ஒயில் யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா? கவுண்ட்டுக்கு தெரிஞ்சா ஃபார் கவுண்ட் தெரியலன்னா ஒயில். அந்த கவுண்ட் எனக்கு தெரியல. ஆனா அட்லீஸ்ட் எனக்கு வந்துட்டு அந்த எக்ஸிட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆவது ரன் ஆகணும். ஓகேவா? எக்ஸிட் கண்டிஷன் செக் பண்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒன்ஸ் ரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா டூ ஒயில். அவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் லூப்பிங். 3 விதமான லூப்பிங். இந்த லூப்பிங்குள்ள வந்துட்டு சில டைப்ஸ் வரும். ஓகேவா? இன்னும் ஒரு 2, 3 ஃபார்மேட்ஸ் வரும். ஓகேவா? அது வந்துட்டு உள்ள போக போக நம்ம பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கான்செப்ட் நம்ம போக போக அந்த கான்செப்ட்ட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு லூப்பிங். 3 விதமான கான்செப்ட், 3 விதமான ஐடியா. புரிஞ்சுதா? இந்த கோட செக் பண்ணி பாருங்க. கோட செக் பண்ணி பாருங்க. என்ன சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத பாருங்க.
சரி ஓகே. 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் பிரேக். பிரேக் முடிச்சுட்டு நம்ம அடுத்த டாபிக் போலாம். ஓகேவா?
Okay, let's continue the class. கேக்குதா? Am I audible? நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதா? ஹலோ? சரி, ஓகே. So next topic, DOM manipulation. JavaScript DOM manipulation. DOMனா என்னன்னு ஆல்ரெடி நான் HTML படிக்கும்போதே சொல்லியிருந்தேன். DOMங்கிறது ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர். உங்க HTML வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆகுது. அதாவது நீங்க ரன் பண்ணும்போது, சரியா? நீங்க HTML ரன் பண்ணும்போது அது எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆகி அது வந்துட்டு ரன் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த DOMங்கிறது. ஓகேவா? டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இந்த DOMோட ஃபுல் பேர் வந்து ஃபுல் நேம் வந்து ஃபுல் எக்ஸ்பென்ஷன் வந்துட்டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேவா? ஒரு டாக்குமெண்ட், ஓகே, ஒரு HTML டாக்குமெண்ட் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் டைப்ல ஃபார்ம் ஆகி அது வந்துட்டு ஒரு மாடலா ரெப்ரசென்ட் ஆகும். சரியா? எங்க ரெப்ரசென்ட் ஆகும்னா ப்ரௌசர்ட்ட ரெப்ரசென்ட் ஆகும். அந்த ப்ரௌசர் வந்துட்டு அந்த மாடலை ரீட் பண்ணி உங்களோட கண்டென்ட்டை வந்துட்டு அந்த ப்ரௌசர்ல வந்துட்டு ஷோ பண்ணும். ஓகேவா? உங்க வெப் பேஜ்ல ஷோ பண்ணும். அதுக்கு தான் வந்துட்டு DOM மேனிபுலேஷன் ஆர் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படிங்கிறது பேர். சரியா? இந்த DOM மேனிபுலேஷன்ல ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு பிக்கெஸ்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேவா? ஒரு DOM மேனிபுலேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த இடத்துல இல்லைன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு டைம் வந்துட்டு HTML ல போயிட்டு ஒரு புதுசா எலிமெண்ட் ஆட் பண்ணணும். புதுசா எலிமெண்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். இப்போ வந்துட்டு இருக்கிற எலிமெண்ட் கூடயே வந்துட்டு கடைசி ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதெல்லாம் வந்துட்டு கஷ்டம். ஓகேவா? நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டைமும் போய் மேனுவலா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விஷயத்தை மாத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்துட்டு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றோம். நம்ம HTML வச்சு ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு இமேஜ் இங்க வரணும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்க வரணும், இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் வரணும் அப்படிங்கிறத ஸ்டாட்டிக்கான ஒரு கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுவே இப்ப நான் வந்துட்டு ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் வரணும். சரியா? இப்ப நான் அந்த பேஜுக்கு ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த இடத்துல அந்த இமேஜ் ஷோ ஆகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டாமை மேனிபுலேட் பண்றோம். ஓகேவா? ஆக்சுவலா இருக்க டாமை நம்ம வந்துட்டு மேனிபுலேட் பண்றோம். மேனிபுலேட் பண்றதுன்னா சேஞ்ச் பண்றோம். ஓகேவா? கொஞ்சம் நான் வந்துட்டு ஒரு கோடிங் கொடுத்து அந்த கோடிங் வந்துட்டு மேனிபுலேட் பண்ணி அந்த கோட் எல்லாம் சேஞ்ச் பண்றேன். சரியா? அதுதான் டாம் மேனிபுலேஷன். என்ன சொல்லிருக்காங்க? டாம் மேனிபுலேஷன் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் யூசிங் டாம் ஏபிஐ. ஓகேவா? டாம் ஏபிஐன்னு ஒன்று இருக்கு. அந்த கான்செப்ட் மூலமா வந்துட்டு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு என்ன பண்ணுது? அந்த ஒரிஜினல் அந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அந்த HTML டாக்குமெண்ட் வந்துட்டு மேனிபுலேட் பண்ணுது. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? டு டைனமிக்லி சேஞ்ச் த ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒரு HTML ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்றதுக்கு, ஸ்டைலை சேஞ்ச் பண்றதுக்கு, கண்டென்ட் ஆட் பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த DOM மேனிபுலேஷன்ங்கிறது யூஸ் ஆகுது. DOM ரெப்ரசன்ட் HTML டாக்குமெண்ட் as tree of objects. ஓகேவா? ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ல தான் ஃபார்ம் ஆகும். இதை நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். HTML DOM. இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஹெட்ல வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அதுக்குள்ள வந்துட்டு HTML வரும். HTMLக்கு வந்துட்டு HTML ரெண்டா ஸ்ப்ரெட் ஆகும். ஒன்று ஹெட், இன்னொன்று வந்துட்டு பாடி. ஓகேவா? ஹெட்டுக்குள்ள வரதெல்லாம் அந்த ஹெட்டு கீழே ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். பாடிக்குள்ள வரது எல்லாமே வந்துட்டு பாடிக்குள்ள ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா இருக்கிறது வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட். ஓகே, ஒரு எம்டி டாக்குமெண்ட் இருக்கும். அதுக்குள்ள நம்ம HTMLன்னு நம்ம கொடுக்குறோம்னா அது HTML மாறும். அந்த HTML வந்துட்டு அதுக்குள்ள என்ன டிவிஷன்ஸ் பிரியுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இந்த ட்ரீ வந்துட்டு வளர்ந்துகிட்டே போகும். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு HTML DOM. சரியா? இந்த DOM வந்துட்டு எப்படி மேனிபுலேட் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம அதுல பார்த்திருந்தோம். சரி, இதுதான் வந்துட்டு இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
இந்த டாமை வந்துட்டு மேனிபுலேட் பண்ணி நமக்கு தேவையான விஷயத்த மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஸ்ட்ரக்சராவோ, ஒரு ஸ்டைலாவோ, புதுசா ஒரு கண்டென்ட் ஆட் பண்ற மாதிரியே நம்ம வந்துட்டு பண்ணலாம். சரியா? இதுக்கு தான் வந்துட்டு நமக்கு டாம் மேனிபுலேஷன்ங்கிறது யூஸ் ஆகுது. சரி. வாட் இஸ் டாம்? டாம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இட் இஸ் a ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஃபார் HTML. ஓகேவா? ஒரு HTML வந்துட்டு ஸ்டாட்டிக்கா இப்போ நான் வந்துட்டு ஒரு இடத்துல ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு இமேஜ் கொடுக்கணும், ஒரு வீடியோ கொடுக்கணும், ஆடியோ கொடுக்கணும்னா அது ஸ்டாட்டிக்கா ஷோ ஆகும். சரியா? ஜஸ்ட் நம்ம கொடுக்கும்போது அப்படியே ஷோ ஆயிரும். ஆனா நம்ம வந்துட்டு இந்த விஷயம் பண்ணும்போது இந்த வீடியோ ஷோ ஆகணும். சப்போஸ் நீங்க வந்துட்டு எனக்கு என்ன சொல்றது? நீங்க வந்துட்டு நான் ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன். சரியா? அந்த வெப்சைட் வந்துட்டு நீங்க லாகின் பண்ணி உள்ள வரீங்க. நீங்க லாகின் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வெப்சைட்க்கான டூர் கொடுக்கணும். ஓகேவா? அந்த வீடியோ பேக்கேஜ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணணும். ஓகேவா? அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு கண்டிஷன் போட்டு நீங்க லாகின் ஆயிட்டீங்களா இல்லையா? அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி வேலிடேஷன்ஸ் அந்த மாரி அ ஃபங்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எதுக்குள்ள வரும்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்குள்ள தான் வரும். ஓகேவா? இந்த விஷயத்த ஷோ பண்ணலாமா? வேணாமா? அப்படின்னு நான் சொல்றது எப்ப சொல்லுவேன்னா, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு வேலிடேஷன் ஃபங்ஷன் போடுவேன். அந்த ஃபங்ஷன் போட்டு, நீங்க லாகின் பண்ணிட்டீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க வேலிடான யூசரா இருந்தா, உங்களுக்கு அந்த அ வெப்சைட்க்கான டூருக்கான அந்த வீடியோவ நான் ப்ளே பண்ணி காட்டுவேன். ஓகேவா? இல்லாட்டினா வந்துட்டு, நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோவ ஷோ பண்ண மாட்டேன். சரியா? இந்த மாரி வந்துட்டு சில வேலிடேஷன்ஸ் குடுக்கறதுக்காக யூஸ் பண்றது. டைனமிக்கா. ஓகேவா? டைனமிக்கான ஒரு விஷயத்த காட்டுறதுக்காக யூஸ் பண்றது தான். சரியா? ரெப்ரசன்ட் த வெப் பேஜ் ஆஸ் அ ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு அந்த ரெப்ரசன்ட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஈச் HTML பிலாங்ஸ் எலிமெண்ட் பிகம்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? நம்ம வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் பார்த்தா ஞாபகம் இருக்கா? ஒரு கீ அண்ட் வேல்யூ பேர்ஸா இருக்கும்னு சொல்லியிருந்தேன்ல. அதே மாரி தான் வந்து ஒரு HTML-லுமே ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் HTML-ங்கிற ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் உள்ள வந்துட்டு ஹெட், பாடின்னு சொல்லிட்டு 2 செப்பரேட் ஆப்ஜெக்ட்டா இருக்கும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் உள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட்ஸ் வரும். ஓகேவா? இந்த மாரி தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட்டா அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். JavaScript uses DOM to control HTML and CSS. ஓகேவா? HTML-ஐயும் CSS-ஐயும் மேனிபுலேஷன் பண்றதுக்கு. ஓகேவா? அதுக்காக தான் வந்துட்டு இந்த DOM-ங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகுது. So key concepts and methods. To manipulate the DOM, you typically follow 3 step. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு மொத்தம் 3 ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு DOM-அ மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த எலிமெண்ட்ட நீங்க மேனிபுலேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க பேராகிராஃப் டேகா இல்ல வந்துட்டு ஒரு ஹெட்டிங் டேகா ஒரு லிஸ்ட்டா அந்த மாரி வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த எலிமெண்ட்ட நீங்க மாடிஃபை பண்ண போறீங்க ஆர் மேனிபுலேட் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஐடியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்துட்டு அத எப்படி மாடிஃபை பண்ண போறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் அது எப்ப நடக்கணும்? சப்போஸ் வந்துட்டு ஒரு பட்டன கிளிக் பண்ணும்போது நடக்கணும். இல்ல வந்துட்டு ஒரு கீய பிரஸ் பண்ணும்போது நடக்கணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு அதுக்கேத்த மாரி ஈவென்ட் லிசனர்ஸ ஆட் பண்ணணும். ஓகேவா? ஈவென்ட்ஸ் இருக்கும். அந்த ஈவென்ட்க்கான லிசனர்ஸ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த மாரி அது நடக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு எப்படியெல்லாம் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எப்படியெல்லாம் வந்துட்டு உங்களோட எலிமெண்ட்ட செலக்ட் பண்ண முடியும். நான் இந்த சொல்லியிருந்தேன்ல. இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட செலக்ட் பண்றதுன்னு சொல்லியிருந்தேனா, நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல அந்த HTML எலிமெண்ட்ட செலக்ட் பண்றது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் வந்துட்டு இந்த சோர்ஸ் ஓகேவா? அந்த ஸ்கிரிப்ட்ங்கிற அந்த டேக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல லிங்க் பண்ணிருவோம். சரியா? லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக் வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். நம்ம HTML-ல ஒரு பேராகிராஃப் டேக் வச்சிருக்கோம். அத எப்படி நம்ம கால் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப்ஸ். அத செலக்ட் பண்றதுக்கு. சரியா? நம்ம வந்துட்டு ஒரு ஐடி, கிளாஸ் இதெல்லாம் குடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஐடிங்கிறத நம்ம குடுக்கலாம். கிளாஸ்ங்கிறத நம்ம குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஐடிங்கிறது ஒரு சிங்கிளான ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யூஸ் பண்றது. ஓகேவா? ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் நம்மளால ஐடி குடுக்க முடியும். இப்ப நான் வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக்க்கு ஐடி ஈக்குவல் டூ பேரா அப்படின்னு நான் குடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். அதே பேராங்கிற ஐடிய நான் என்னால இன்னொரு இடத்துக்கு குடுக்க முடியாது. சரியா? நான் வந்துட்டு ஒரு டைம் ஐடி யூஸ் பண்றேன்னா, அது வந்துட்டு யூனிக்கா இருக்கணும். சரியா? ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு டைம் ஐடி யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களோட காலேஜ் ஐடிஸ் மாரி. ஓகேவா? ஒரு ஐடியிலருந்து இன்னொருத்தவங்களோட ஐடிக்கும் அந்த கன்டென்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? உங்க ஐடி மாரியே இன்னொருத்தவங்களோட ஐடி இருக்காது. ஓகேவா? அதே மாரி தான். ஒரு விஷயத்துல ஒரு ஐடி குடுத்துட்டீங்க. ஒரு நேமிங் வந்துட்டு ஒரு பேராகிராஃப்க்கு வந்துட்டு பேரா அப்படிங்கிற ஐடி குடுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்த பேராகிராஃப் போம்போது சேம் ஐடி குடுக்கக்கூடாது. ஓகேவா? டூப்ளிகேஷன்ஸ் ஐடில ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? அதுவே கிளாஸா இருந்துச்சுன்னா, டூப்ளிகேஷன்ஸ் ஒர்க் ஆகும். சரியா? ஒரு குரூப்பா நம்ம வந்துட்டு கால் பண்றதுக்கு, நம்ம வந்துட்டு கிளாஸஸே தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. சிஎஸ்எஸ் படிக்கும்போது சொல்லியிருந்தேன். நம்ம வந்துட்டு கிளாஸஸ் கால் பண்ணோம் அப்படின்னா, இப்ப மல்டிபிள் கிளாஸ்க்கு வந்துட்டு நான் ஒரே கிளாஸ் நேம் குடுத்துருக்கேன். மல்டிபிள் எலிமெண்ட்ஸ்க்கு நான் ஒரே கிளாஸ் நேம் குடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த எல்லா எலிமெண்ட்ஸையும் நான் கால் பண்றதுக்கு நான் அந்த கிளாஸ யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி தான். ஓகேவா? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாப் ஆஃப் த லெவல் வந்துட்டு டாக்குமெண்ட் தான் இருக்கும். ஒரு ட்ரீல. ஓகேவா? அதனால தான் வந்துட்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிறத குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம்
அதுல இருந்து ஒரு ஐடியை பேஸ் பண்ணி கால் பண்ணோம் அப்படின்னா கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஓகேவா? அதுவே கிளாஸ் பேஸ் பண்ணி கால் பண்ணோம் அப்படின்னா கெட் எலிமெண்ட் பை கிளாஸ் நேம் அப்படிங்கறத கொடுக்கணும். ஓகேவா? அதுவே வந்துட்டு ஒரு டேக் நேம்னா என்னது? எலிமெண்ட், பேராகிராஃப், பி டேக், ஒரு H1 டேக், அந்த மாதிரி எலிமெண்ட் பேஸ் பண்ணி கால் பண்ணோம் அப்படின்னா கெட் எலிமெண்ட் பை டேக் நேம். சரியா? இதுவே வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை கால் பண்ணும், எல்ஐ அப்படிங்கறத கால் பண்ணோம் அப்படின்னா கெட் எலிமெண்ட் பை டேக் நேம். ஓகேவா? query செலக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டைரக்டா வந்துட்டு நம்ம இந்த இந்த 3 என்ன கொடுத்துருக்கோமா, டைரக்டா வந்துட்டு இதுக்குள்ள என்ன கொடுப்போம், டாட் கொடுத்து நம்ம கால் பண்ணோம்னா கிளாஸ் செலக்டர். ஓகேவா? ஹேஷ்டேக் கொடுத்து கொடுத்தோம்னா ஐடி செலக்டர். ஓகேவா? டைரக்டா வந்துட்டு டேக் நேம் கொடுத்தோம்னா டேக் செலக்டர். ஓகேவா? இந்த மாதிரி தனித்தனியா கொடுக்காம, ஓகேவா, கெட் எலிமெண்ட் பை ஐடி, கெட் எலிமெண்ட் பை கிளாஸ் நேம், அது மாதிரி ஸ்பெசிஃபிக்கா கொடுக்காம நம்ம வந்துட்டு டைரக்டா query செலக்டர் அப்படிங்கறத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், டைரக்டா வந்துட்டு அந்த கொரிய அந்த ஸ்பெசிஃபிக் மூலமா, ஓகேவா, இப்ப கிளாஸ்னா வந்துட்டு டாட் போட்டு கால் பண்ணணும், ஐடினா வந்துட்டு ஹேஷ் போட்டு கால் பண்ணணும், அந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல கால் பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறது மட்டும் செலக்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கிளாஸ்ல வந்துட்டு ஒரு 10 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த எலிமெண்ட் இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்றதுக்கு கொரி செலக்டர். ஓகேவா? அந்த 10யுமே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கொரி செலக்டர் ஆல். ஓகேவா? அந்த 10யுமே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கொரி செலக்டர் ஆல். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கொரி செலக்டர். ஓகேவா? இதுதான் டிஃபரன்ஸ். ஒரு ஐடி பேஸ் பண்ணி கால் பண்ணணும்னா ஐடி கெட் எலிமெண்ட் பை ஐடி கொடுக்கணும். அதுவே கிளாஸை யூஸ் பண்ணி கால் பண்ணோம் அப்படின்னா கெட் எலிமெண்ட் பை கிளாஸ் நேம். ஓகேவா? அந்த கிளாஸ் நேம் கொடுத்தோம்னா அது டேரக்டா வந்துட்டு இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கும். அதுவே வந்துட்டு அந்த டேக் H1 H2 அந்த மாதிரி டேக்ஸ் யூஸ் பண்ணி கால் பண்ணோம் அப்படின்னா கெட் எலிமெண்ட் பை டேக் நேம். சரி, இந்த மாதிரி வந்துட்டு நான் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்காம ஐடி, கிளாஸ் நேம், டேக் நேம் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்காம டேரக்டா query செலக்டர் யூஸ் பண்ணி கால் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள, ஓகேவா, அதுவே கிளாஸா இருந்துச்சுன்னா டாட் கொடுத்து நம்ம கிளாஸ் கொடுப்போம். ஓகேவா? ஐடியா இருந்துச்சுன்னா ஹேஷ்டேக் கொடுத்து அந்த ஐடி நேம் கொடுப்போம். ஓகேவா? அதுக்கு இது வந்துட்டு கொரி செலக்டர் நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் தான் செலக்ட் ஆகும். அதுவே கொரி செலக்டர் ஆல்னு கொடுத்தோம்னா எல்லா எலிமெண்ட்டும் செலக்ட் ஆயிரும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் தியரட்டிக்கல் கண்டென்ட் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ப்ராக்டிகல்ஸ்க்கு போகலாம். சரியா? ஓகே, ஒரு டாம் எலிமெண்ட்டை எப்படி எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஐடி வச்சு ஆக்சஸ் பண்ணலாம், ஒரு கிளாஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம், டேக் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஒரு ஐடி வச்சு கால் பண்ணும்போது செலக்ட் எலிமெண்ட்ஸ் யூசிங் ஐடி. ஓகேவா? ஒரே ஒரு எலிமெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஐடி வந்துட்டு ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்க ஒரு ஐடி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்துட்டு யூனிக்கா இருக்கணும். ஓகேவா? பேராகிராஃப் டேக்கு நீங்க பேரா அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கொடுக்குற அப்படின்னா அது வந்துட்டு யூனிக்கா இருக்கணும். சரியா? அது வந்துட்டு இந்த ஐடிங்கிறது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலிமெண்ட். ஓகேவா? அந்த ஐடி நேம்ல இருக்க ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஏன் கொடுத்துருக்காங்களா, ஐடிஸ் மஸ்ட் பி யூனிக். ஓகேவா? நிறைய எலிமெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரே ஐடி நேம் கொடுக்க கூடாது, அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்போ அடுத்து வந்துட்டு கிளாஸ் நேம். ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இதை வந்துட்டு எப்படி கால் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் கிளாஸ் கார்டுங்கிற ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கா அப்படின்னா அந்த கிளாஸ் நேம் டேரக்டா கால் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு டாட் போட்டு கால் பண்ணும் கிடையாது. ஓகேவா? நம்ம கிளாஸ் நேம் ஆல்ரெடி சொல்லியிருக்கனால நம்ம அந்த கார்டோட நேம் கொடுத்தா போதும், சாரி அந்த கிளாஸோட நேம் கொடுத்தா போதும், டேரக்டா அந்த கிளாஸ் நேம் வந்துட்டு கால் ஆயிரும். ஓகேவா? ஸோ செலக்ட் எலிமெண்ட் பை கிளாஸ் இது வந்துட்டு ஒரு கலெக்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். கலெக்ஷன்னா என்ன, நிறைய ஐட்டம்ஸ். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இந்த கார்டுங்கிற இந்த கிளாஸ் நேம்ல வந்துட்டு ஒரு 10 ஐட்டம் வச்சிருக்கேன். ஓகேவா? 10 கார்ட்ஸ் வந்துட்டு இந்த கார்டுங்கிற அந்த கிளாஸ் நேம்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 10யுமே இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? 10 ஐட்டம்ஸையும் இது ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எதை மேனிபுலேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிமோ நினைக்கிறோமோ அதை மட்டும் மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு ஒரு HTML கலெக்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஒன் எலிமெண்ட். ஓகேவா? ஒரே ஒரு எலிமெண்ட்டை தான் ஐடி ரிட்டர்ன் பண்ணும். கிளாஸ் வந்துட்டு ஒரு HTML கலெக்ஷனை ரிட்டர்ன் பண்ணும், ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணும். சரியா? ஆக்சஸ் யூசிங் இண்டெக்ஸ். சரி, இண்டெக்ஸ்ங்கிறது நம்ம எங்க பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அரேல பார்த்தோம். கரெக்டா? அரேல வந்துட்டு இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். இது என்ன பண்ணும், 0th இண்டெக்ஸ்னா அது அது 0th இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ எடுத்துட்டு வரும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ. ஓகேவா? இந்த கலெக்ஷன் எப்படி இண்டெக்ஸிங் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த அரே மாதிரி தான். ஓகேவா? 0 1 2 அந்த மாதிரி வந்துட்டு இண்டெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்துட்டு அந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்மளால வேல்யூஸை கெட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு டேக் நேம். ஓகேவா? டேக் நேமே வந்துட்டு ஒரு கலெக்ஷன் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? நம்ம வந்துட்டு ஒரே ஒரு பேராகிராஃப் டேக் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், ஒரே ஒரு H2 டேக் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ டேக் நேம்னு கொடுத்தோம்னா நமக்கு இருக்கிற எல்லா டேக் நேம், ஓகேவா, பேராகிராஃப் டேக்னு கொடுத்தோம்னா இருக்கிற எல்லா பேராகிராஃப் டேக்கும் ஒரு கலெக்ஷனா வந்துடும். ஓகேவா? கலெக்ஷனா வந்துடும். அந்த கலெக்ஷன்ல இருந்து நம்ம எதை மேனிபுலேட் பண்ண போறோமோ, இல்ல எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்றதுன்னா எல்லாத்தையும் பண்ணலாம், இல்ல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மேனிபுலேட் பண்றேன் அப்படின்னா அதை மட்டும் பண்ணலாம். ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு query செலக்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல query செலக்டர்னா இப்போ நான் வந்துட்டு கிளாஸை கால் பண்றேன் அப்படின்னா டாட் கொடுத்து டாட்டுங்கிறது இந்த கிளாஸோட இண்டிகேட்டர் சரியா கிளாஸை இண்டிகேட் பண்ணணும்னா நான் டாட்டுங்கிறது யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இந்த கிளாஸோட நேம் ஓகேவா அதுவே இங்கே ஐடி கொடுக்கணும் அப்படின்னா ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுவேன் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிட்டு அந்த ஐடியோட நேமை இங்கே கொடுப்பேன் ஓகேவா யூசர் சிஎஸ்எஸ் செலக்டர் ரிட்டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்சிங் எலிமெண்ட் ஓகேவா அந்த எலிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எது மேட்ச் ஆகுதோ இப்போ வந்துட்டு டாட் பாக்ஸ்ல வந்துட்டு ஒரு 10 ஐட்டம்ஸ் இருக்கு ஓகேவா அதாவது பாக்ஸுங்கிற கிளாஸ் நேம்ல ஒரு 10 எலிமெண்ட்ஸ் இருக்கு ஓகேவா இப்போ எனக்கு வந்துட்டு query செலக்டர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் எது மேட்ச் ஆகுதோ ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஐட்டம் ஓகேவா எது மேட்ச் ஆகுதோ அதை எடுத்துட்டு வந்துடும் ஓகேவா ரிட்டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மேட்சிங் அப்படின்னா இதுல வந்துட்டு என்ன அர்த்தம் ஒரே ஒரு எலிமெண்ட் அதை ரிட்டர்ன் பண்ணும் ஓகேவா ஒரே ஒரு எலிமெண்ட் அது ஃபர்ஸ்ட் எது வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணிடும் இல்ல எனக்கு வந்துட்டு எல்லா எலிமெண்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணும் இந்த பாக்ஸ்ல மேட்ச் ஆகிற எல்லா எலிமெண்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் குறி செலக்டர் ஆளுங்கிறது யூஸ் பண்ணுவேன் ஆளுங்கிறது யூஸ் பண்ணும்போது எனக்கு எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ எல்லாமே வந்துட்டு எனக்கு அது ரிட்டர்ன் பண்ணிடும் சரியா இது என்ன பண்ணிருக்காங்க எல்ஐ அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க எல்ஐன்னா என்ன லிஸ்ட் ஐட்டம்ஸ் சரியா அந்த லிஸ்ட் ஐட்டம் வந்துட்டு எல்லாத்தையும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும் எத்தனை லிஸ்ட் ஐட்டம் இருக்கோ எல்லா லிஸ்ட் ஐட்டமும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும் ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் சப்போஸ் நான் எதையே எடுக்கணுமோ ஓகேவா பர்டிகுலரைஸ் பண்ணோம் அப்படின்னா நான் லூப் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா ஒன்னா இண்டிவிஜுவலா வந்து நான் லூப் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே இதுதான் வந்துட்டு மோஸ்ட்லி மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க query செலக்டர் ஆல் தான் வந்துட்டு மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்றாங்க சரியா ஸோ இந்த விஷயம் 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுல 5 விஷயம் இருக்கு ஓகேவா மொத்தம் 5 விஷயம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஐடியை பேஸ் பண்ணி செலக்ட் பண்றது கிளாஸை பேஸ் பண்ணி செலக்ட் பண்றது டேக் பேஸ் பண்ணி செலக்ட் பண்றது அதுக்கப்புறம் query செலக்டர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செலக்ட் பண்றது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகுற ஒரே ஒரு query பேஸ் பண்ணி செலக்ட் பண்றது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செலக்ட் பண்றது எது எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ எல்லாத்தையும் செலக்ட் பண்றதுக்கு query செலக்டர் ஆல் சரியா இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம் ஓகே இதை செக் பண்ணி பாருங்க ஒவ்வொரு ஸ்லைடா மாத்துறேன் ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் என்ன செலக்டர்ஸ் இருக்கு எப்படி எப்படி செலக்ட் பண்ணுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுல இருக்க கண்டென்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது கண்டிப்பா யூஸ் ஆகும் ஒவ்வொரு ஸ்லைடுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு புரிஞ்ச இது இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால நீங்க எந்த இடத்துல எது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும் ஸோ இதெல்லாம் நோட் பண்ணுவீங்க ஓகேவா ஒவ்வொரு ஸ்லைடுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க
ஓகே. ஸோ எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? மாடிஃபைங் எலிமெண்ட்ஸ். சரி. ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு இப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணியாச்சு. இப்ப ஏதோ ஒண்ணு. இப்ப கெட் எலிமெண்ட் பை ஐடி, கிளாஸ் நேம், இல்ல வந்துட்டு டேக் நேம், அப்படி இல்லாட்டி வந்துட்டு query செலக்டர் ஆல். ஓகேவா? இதுல ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணி உங்களோட எதை நீங்க மாடிஃபை பண்ணணுமோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஓகேவா? ஒன்ஸ் an element is selected, you can use its properties or methods to make it changes. ஓகேவா? நீங்க வந்துட்டு இப்ப ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க வந்துட்டு புதுசா லிஸ்ட் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது புதுசா ஒரு லிஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணணும் அப்படிங்கறத வச்சுக்கலாம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? லிஸ்ட் ஐட்டம் இல்ல லிஸ்ட் ஐட்டம் ஆட் பண்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஆல்ரெடி இருக்க லிஸ்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுமா அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்போ டு டூ லிஸ்ட் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு பட்டன் கிளிக் பண்ணுவீங்க. ஆட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கிளிக் பண்ணுவீங்க. இல்லாட்டினா பிளஸ்ங்கிற ஒரு ஐக்கான் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணும்போது கீழே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆட் ஆகும்? ஒரு லிஸ்ட் ஆட் ஆகும். ஓகேவா? அந்த லிஸ்ட்ல வந்துட்டு நீங்க உங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணி ஒரு சப்மிட் பண்ணுவீங்க. சப்மிட் பண்ணோடனே அந்த லிஸ்ட் வந்துட்டு கீழே ஷோ ஆகும். கரெக்டா? இப்போ நீங்க வந்துட்டு சப்போஸ் ஒரு லிஸ்ட்டை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணுவீங்க. அந்த இன்டூ மார்க் கொடுப்பீங்க. இன்டூ மார்க் கொடுத்தோடனே வந்துட்டு அது வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். இது எப்படி நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேனிபுலேஷன் மூலமா தான். ஓகேவா? அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த நோட வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணுமா வச்சுக்கணுமா இல்ல வந்துட்டு புதுசா ஆட் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க? சேஞ்சிங் கான்டென்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் கான்டென்ட் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். பேராகிராஃப்ல வந்துட்டு ஒரு ஹலோ எவ்ரி ஒன் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதை வந்துட்டு நான் என்னன்னு மாத்தணும் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கறத மாத்தணும். சரியா? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அந்த எலிமெண்ட் டாட் டெக்ஸ்ட் கான்டென்ட் அப்படிங்கறத கொடுத்தேன் அப்படின்னா அதுல இருக்க அந்த ஹலோ எவ்ரி ஒன் அப்படிங்கிறது செலக்ட் ஆயிரும். சரியா? அந்த டெக்ஸ்ட் கான்டென்ட் கொடுத்தேன்னா ஹலோ எவ்ரி ஒன்ங்கிற செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்னவா மாத்தணும் அப்படிங்கறத நான் சொன்னேன் அப்படின்னா அது வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு எலிமெண்டா டெக்ஸ்ட் கான்டென்ட் கொடுத்தேன்னா அந்த டெக்ஸ்ட் கான்டென்ட் வந்துட்டு செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு ஒரு டபுள் கோட்ஸ்குள்ள ஹலோ எவ்ரி ஒன் அங்க ஆல்ரெடி இருக்கா. இப்போ வந்துட்டு நீங்க ஹலோ வேர்ல்டுன்னு மாத்தினீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? என்ன சொல்லிட்டாங்க? கெட்ஸ் ஆர் செட்ஸ் த டெக்ஸ்ட் ஒன்லி கண்டென்ட் வித்தின் அன் எலிமெண்ட். ஓகேவா? அந்த அந்த எலிமெண்ட்டுக்குள்ள இருக்க அந்த டெக்ஸ்ட் கான்டென்ட் மட்டும் தான் வந்துட்டு அது மாடிஃபை பண்ணும். ஓகேவா? ஒன்லி கண்டென்ட்ஸ். ஓகேவா? அந்த எலிமெண்ட்டையே மாடிஃபை பண்ணாது. ஓகேவா? அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு இன்னர் HTML. ஓகேவா? அந்த உள்ள இருக்க அந்த HTML சேஞ்ச் பண்றதுக்கு. ஓகேவா? கெட்ஸ் ஆர் செட்ஸ் HTML கண்டென்ட் வித் இந்த எலிமெண்ட். ஓகேவா? உள்ள இருக்க அந்த HTML எலிமெண்ட்டையே நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எனக்கு இந்த இன்னர் HTML அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. சரியா? இப்போ இன்னர் HTMLங்கிறது எந்த இடத்துல யூஸ் ஆகும்? ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வச்சிருக்கேன். ஓகேவா? அன்ஆர்டர் லிஸ்ட்ல வந்துட்டு கடைசியா போயிட்டு ஒரு லிஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணி விடு. நான் வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆட் பண்றேன். டு டூ லிஸ்ட் ஒரு லிஸ்ட் ஆட் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு லிஸ்ட் ஐட்டம் ஆட் பண்றேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஆட் கொடுக்கும்போது எனக்கு வந்துட்டு அன்ஆர்டர் லிஸ்டோட கடைசியில ஓகேவா லாஸ்ட்ல வந்துட்டு எனக்கு அந்த லிஸ்ட் ஐட்டம் போய் ஆட் ஆகணும் அப்படிங்கறத சொன்னேன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க ஒரு HTML ஸ்ட்ரக்சரை நான் வந்துட்டு மாடிஃபை பண்ணி உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஓகேவா? அந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் ஆகுது. அலோ யூ டு இன்சர்ட் நியூ HTML ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி இருக்க ஸ்ட்ரக்சர் கூட எக்ஸ்ட்ராவா வந்துட்டு ஒரு புது ஸ்ட்ரக்சர் நான் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு மேனிபுலேட்டிங் ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி வந்துட்டு அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் தெரியுமா? ஆங்கர் டேக் உதாரணத்துக்கு அந்த HRFங்கிற ஆட்ரிபியூட் இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஓகேவா? இமேஜஸ்க்கு வந்துட்டு ஹைட் அண்ட் விட்த் இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த ஆட்ரிபியூட்டை சேஞ்ச் பண்றதுக்கு இது எல்லாமே யூஸ் ஆகுது. ஓகேவா? எலிமெண்ட் செட் ஆட்ரிபியூட் செட்ஸ் த வேல்யூ ஆஃப் அன் ஆட்ரிபியூட். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு SRC. ஓகேவா? அந்த இமேஜோட சோர்ஸை மாத்திரக்கு. ஓகேவா? அந்த HRF அந்த லிங்க் கொடுத்துருந்தோம்ல அந்த லொகேஷன் கொடுத்திருந்தா இமேஜோட லிங்க் அந்த லிங்கை சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ரிட்ரீவ்ஸ் கரண்ட் வேல்யூ ஆஃப் அன் ஆட்ரிபியூட். ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்துட்டு கெட் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்க ஆட்ரிபியூட் நம்மளால ரிமூவ் பண்ணியும் பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஆல்ரெடி இருக்க ஆட்ரிபியூட்டை நம்மளால ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ தேர்ட் வந்துட்டு மாடிஃபைங் ஸ்டைல்ஸ் அண்ட் கிளாஸஸ். ஒரு ஸ்டைலிங் கிளாஸ் எப்படி மாடிஃபை பண்றது? ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு HTML மட்டும் தான் மாடிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு புதுசா ஸ்டைல் ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு இதை நான் வந்துட்டு தப்பா கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு நேம் வந்துட்டு தப்பா கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு ரெட் கலர்ல மாறணும் அப்படின்னு என்ன பண்றது? அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு ஸ்டைல்ஸை மேனிபுலேட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி பேரு எலிமெண்ட் டாட் ஸ்டைல். ஓகேவா? ஸ்டைலுக்குள்ள என்ன ப்ராப்பர்ட்டி வரணும் அப்படிங்கிறத சொல்லலாம். பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம், டெக்ஸ்ட் கலர் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு கலரை பேஸ் பண்ணி நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி வந்துட்டு அந்த பொசிஷனே வந்துட்டு நம்மளால மாற்ற முடியும். ஓகேவா? இந்த பொசிஷன் வேணாம் வேற ஒரு பொசிஷனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷனை மாற்ற முடியும். வேற என்னெல்லாம் பண்ணலாம்? என்டர் பண்ணலாம். அந்த விஷயம் வந்துட்டு அந்த இடத்த விட்டு என்ன சொல்றது ரிமூவ் பண்ணி காட்டலாம். ஓகேவா? இந்த விஷயம் இப்போ பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த விஷயமே எனக்கு ரிமூவ் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி ரிமூவ் பண்ணலாம்.
சரியா? இது வந்துட்டு என்ன கேசிங்ல குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப நீங்க வந்துட்டு ஒரு பேக்கிரவுண்ட் கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நமக்கு நார்மலா சிஎஸ்எஸ்ல பேக்கிரவுண்ட் ஹைஃபன் வந்துட்டு கலர் அப்படின்னு வரும். ஓகேவா? இதுல வந்துட்டு கேமல் கேஸ் அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு ஸ்மால் லெட்டரா ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேப்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஒரு கேமல் மாரி, ஒரு கேமலோட அந்த ஹம்ப் இருக்கு தெரியுமா? அந்த அதோட அந்த தண்டு, முதுகு தண்டு மாரி. ஓகேவா? மேல ஏறி கீழ இறங்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நார்மலா ஸ்டார்ட் ஆகும். மேல ஏறும், அப்படியே கீழ இறங்கிரும். அந்த மாரி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கேமல் கேஸ்ங்கிறது. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு ஸ்மால்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு ஒரு கேபிட்டல் லெட்டர் ஸ்டார்ட் ஆகும். சரியா? இதுக்கு பேர் தான் கேமல் கேசிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்றதுக்கு என்ன பண்றது? ஓகேவா? அதுக்கு வந்துட்டு கிளாஸ் லிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு ஆட் கிளாஸ் நேம்னு குடுத்தோம்னா, ஒரு விஷயத்துக்கு இப்ப நீங்க வந்துட்டு ஒரு இமேஜ் குடுத்துருக்கீங்க. அந்த இமேஜ் கிளாஸ் நேமே இல்ல. ஓகேவா? நீங்க வந்து அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி கிளாஸ் நேம் ஆட் பண்ணி விடு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட் ஆகும். ஓகேவா? ஆட் அ கிளாஸ் டூ த எலிமெண்ட் கிளாஸ் லிஸ்ட். ஓகேவா? அந்த எலிமெண்ட்க்கு வந்துட்டு கிளாஸ் லிஸ்ட்ல ஆட் ஆயிரும். ஓகேவா? இப்ப வந்துட்டு அந்த ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். சரியா? அதுவே வந்துட்டு டாகிள் பண்ணணும்னா டாகிள் பண்ணிக்கலாம். டாகிள்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்துட்டு லைட் மோட், டார்க் மோட் வந்துட்டு ஒரு பட்டன் வச்சிருக்கேன். ஓகேவா? அந்த பட்டன கிளிக் பண்ணும்போது டார்க்கா இருந்தா லைட்டா மாறணும். லைட்டா இருந்தா டார்க்கா மாறணும். இதுக்கு பேர் தான் டாகிள். ஓகேவா? ஒண்ணுத்துக்கு ஆப்போசிட்டா நடக்குது. லைட்டா இருந்தா டார்க், டார்க்கா இருந்தா லைட். அந்த பட்டன கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடக்கணும். அதுக்கு பேர் தான் டாகிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த பட்டன கிளிக் பண்ண மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இருக்கிற விஷயத்துக்கு ஆப்போசிட்டா மாத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்துட்டு டாகிள் அப்படின்னு சொல்லுவோம். டாகிள் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. என்னென்ன சொல்லிருக்காங்க? டாகுலர் கிளாஸ் ஆட்ஸ் இஃப் ஆப்சென்ட் ரிமூவ் இஃப் பிரசன்ட். ஓகேவா? ஒரு விஷயம் ஆப்சென்ட்டா இருக்குன்னா, அத ஆட் பண்ணு. ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா, ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிரியேட்டிங் அண்ட் ரிமூவிங் எலிமெண்ட்ஸ். இது ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஒரு விஷயத்த புதுசா ஒரு எலிமெண்ட்டே ஆட் பண்றதுனால ஆட் பண்ணலாம். ஓகேவா? அத வந்துட்டு எங்க ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றது. ஓகேவா? அப்பன்னா ஒரு விஷயத்தோட கடைசி ஒரு லிஸ்ட் இருக்கு அப்படின்னா, அந்த லிஸ்ட்டோட கடைசியில போய் ஆட் ஆகும் அப்பன்னா. ஓகேவா? அதுவே ரிமூவ் சைல்டு குடுத்தோம் அப்படின்னா, இது எந்த இடத்துல ரிமூவ் ஆகணும்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து ரிமூவ் ஆகணுமா? லாஸ்ட் பொசிஷன்ல இருந்து ரிமூவ் ஆகணுமா? ஆர் வந்துட்டு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர். ஓகேவா? 3 பொசிஷன், 4த் பொசிஷன் அந்த மாரி நம்பர்ல இருந்து ரிமூவ் ஆகணுமா? அந்த மாரி சொல்றது தான் வந்துட்டு ரிமூவ் சைல்டு. ஓகேவா? இல்லாட்டினா அப்பன் சைல்டுங்கிறத ஆட் பண்றது. கிரியேட் எலிமெண்ட்ங்கிறது ஒரு எலிமெண்ட்ட புதுசா கிரியேட் பண்றது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இருக்கு. ஒரு விஷயத்த மேனிபுலேட் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த இதுக்கு நான் டைம் குடுக்குறேன். இது எல்லாத்தையும் வந்துட்டு ப்ராப்பரா நோட் பண்ணுங்க. இதுக்கான பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா தான் வந்துட்டு பிராக்டிகல்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லாட்டினா வந்துட்டு நான் என்ன விஷயம் சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஒரு டாக்குமெண்ட்ட எப்படி மேனிபுலேட் பண்றது? ஃபர்ஸ்ட் இனிஷியலா டாக்குமெண்ட் இருக்கும். ஓகேவா? அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்க்குள்ள தான் மத்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வருது. ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கால் பண்ணுவோம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, டாக்குமெண்ட் டாட் எலிமெண்ட் அந்த மாரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட்ட கால் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்காக தான் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் குடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு எலிமெண்ட்ட செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன விஷயங்கள்லாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத வந்துட்டு டைம் குடுக்குறேன். அப்படியே வந்துட்டு நீங்க நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நான் பிராக்டிகல்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நோட்ஸ்லாம் உங்க கையில இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நான் பார்ப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் நான் பிராக்டிகல்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் உங்க கையில இருக்கணும் ஆல்ரெடி. ஓகேவா? அப்படி இருந்தா தான் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயம் இங்க நடக்குது. அதனால தான் இப்படி இப்படி இந்த விஷயம் இப்படி இருக்கனால தான் இது இப்படி நடக்குது அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இல்லாட்டினா அந்த ஐடியா கிடைக்காது.
Okay. If you have any doubts, you may ask in the chat box or you may leave classes over. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு இதோட ப்ராக்டிகல்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் மாடியூல்ஸ் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? If you have any doubts, please leave it in the chat box or you may leave. இல்லை கீர்த்தனா, இந்த வீக் டாஸ்க், அதாவது இன்னைக்கு டாஸ்க் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டாஸ்க் கொடுக்குறேன். அது வரைக்கும் இன்னைக்கு என்னென்ன நோட்ஸ்லாம் எடுத்தீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பை.